ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியான வசனம் விடுதலை பயண நூல் அதிகாரம் 33 வசனங்கள் 14. அதற்கு ஆண்டவர், எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்றார். பிரியமானவர்களே, இன்று தேவ பிரசன்னம், தேவ சமூகம், இதை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். தியானிப்போம். நம்மில் அநேகர் ஆண்டவருக்காக அதிகமாக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றோம். அவரை பற்றி அறிவிக்கின்றோம். அவருக்காக அநேக வேலைகளை செய்து காலை முதல் மாலை வரையிலும் ஆண்டவருக்காக நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அநேக நேரங்களிலே அவருடைய பிரசன்னத்திலே மரியாதை போல அவருடைய பாதத்திலே அமர்வது கிடையாது. அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது அல்லது இல்லையா என்று கூட உணர்வில்லாமல், அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இருக்கிறேனா, அவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற கேள்வியோடு கூட தான் அநேக நேரங்களிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆலயத்திற்கு செல்லுகின்றோம், ஜெபிக்கின்றோம், துதிக்கின்றோம். ஆனால் தேவ சமூகத்தை உணராமலேயே நாம் திரும்பி விடுகின்றோம். என்று எந்த காரியங்கள் தேவ சமூகத்தை நாம் உணராதபடிக்கு செய்து கொண்டிருக்கிறது? நம்மை தேவ சமூகத்தை விட்டு விலகச் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன என்றுதான் இன்று காலை வேளையிலே நாம் தியானிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய குறிப்பிட்ட பணிகளுக்காக ஆவியானவர் வந்தார், மீண்டும் சென்று விடுவார். ஆவியானவர் வருவார், போவார், இப்படிதான் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டிலே அவர் என்றென்றைக்கும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை நான் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு யோவான் எழுதிய நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே கூறுகின்றார். யோவான் 14:16 வாசித்து பாருங்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் என்று அவர் கூறுகிறார். இன்று ஏன் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார் என்று அதிகமாக நாம் உணர முடிவதில்லை? அவர் சமூகத்திலே நாம் ஜெபித்தும் துதித்தும் வெறுமையோடு கூட அநேக நேரங்களிலே நாம் போகிறோமே, அவர் சமூகம் ஏன் நம்மோடு கூட இருப்பதை நாம் அதிகமாக உணர்வதில்லை? என்ன தடை என்பதை நாம் இந்த நாளிலே யோசித்து பார்ப்போம். அவருடைய சமூகத்திலே நித்திய பேரானந்தம் உண்டு என்று வேதம் நமக்கு கூறுகிறது. பிரியமானவர்களே, மோசே மலையின் மீது ஏறி 40 நாட்கள் ஆண்டவரோடு இருந்தார். நாம் என்னன்னு சொல்லுவோம்? ஆண்டவரோடு கூட அவர் 40 இரவும் பகலும் பேசி கொண்டிருந்தார், ஆண்டவர் அவரோடு கூட பேசி கொண்டிருந்தார் என்று சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், மோசே மலை மீது ஏறின பிறகு 6 நாட்களுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். 6 நாட்கள் மோசே அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்? மோசே ஆண்டவரின் சத்தம் கேட்கிறார் என்றால் 6 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக அவர் காத்திருக்கிறார். விடுதலை பயண நூல் 24:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். 6 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே மோயிசன் காத்து கொண்டிருக்கிறார். இப்படி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது தான் பெரிய தடையாக இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறது என்பது நமக்கு ஒரு பெரிய தடை. அது நம்மால் முடியாது என்று சொல்லி நாம் எவ்வளவு சீக்கிரம் ஆண்டவருடைய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் என்று அவசரப்படுகிறதுனாலே அது நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். பாருங்கள், கழுகுகள் அது அது ஒரு புதிய ஒரு பரிமாணத்திற்குள் வர வேண்டும் என்பதற்காக அது மலை உச்சியில் சென்று காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் இப்படித்தான் கழுகுகளை போல செட்டைகளை விரித்து அவர்கள் உயரே பறப்பார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவர் பிரசன்னத்திலே மோசே 40 நாட்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே தங்கியிருக்கின்றார். 40 இரவும் பகலும் அவருக்காக காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிரசன்னத்தினாலே நிரம்பினவராக மோசேன் அந்த மலையின் மீது அமர்ந்திருக்கிறார். ஆனால் கீழே இருக்கிற இஸ்ரேல் மக்கள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் ஆரோனிடம் நச்சரிக்கிறாங்க, எங்களுக்கு முன் செல்ல தெய்வங்களை செய்து கொடுங்க,
அந்த மோயிசன் மேலே சென்றார், அவருக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்று சொல்லி கடவுளை தள்ளி விடுறாங்க. கடவுளை தள்ளிவிட்டு தங்களுக்கு முன் செல்ல வேறு கடவுளை, வேறு தெய்வங்களை அவர்கள் கேட்கிறார்கள். விடுதலை பயண நூல் 32ஆம் அதிகாரத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள். அதில் முதல் 2, 3, 4, 5, 6, 7, 8 வரையிலும் ஆரோன் என்ன செய்கிறார், அவர்களிடத்துல பொற்காதணிகளை எல்லாம் கேட்கிறார். பொன்னால செய்யப்பட்ட உருவாக்கப்பட்ட வார்ப்பு அச்சில வடிவம் கொடுத்து அந்த பொற்காதணிகளை எல்லாம் வார்ப்பு கன்றுக்குட்டியை ஒன்றை செய்து கொடுக்கிறார். அந்த மக்கள் அதை பார்த்தவுடனே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இஸ்ரேலே, உன்னை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த உன் தெய்வங்கள் இவையே என்று அவர்கள் அந்த சிலைக்கு முன்பாக ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஆண்டவரை எவ்வளவு துக்கப்படுத்தின காரியம் இது. அவர்களை இரவும் பகலும் மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் முன்னின்று பின்னின்று வழி நடத்தினவர். அவர்களை சூழ்ந்து நின்று அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து வழி நடத்தினவர். என்று அவர்கள் தங்களை வழிநடத்துவதற்காக ஒரு சிலையை செய்து வைத்து கொண்டு, இவைகள் தான் எனக்கு என்று சொல்லி, இவைகள் தான் தெய்வங்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த தெய்வத்துக்கு முன்பாக பலியிடுவதும், அந்த தெய்வத்துக்கு முன்பாக உண்டு குடித்து ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதனாலே ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்பட்டது. கொஞ்ச காலத்துல சீக்கிரமாக, எவ்வளவு சீக்கிரமாக இந்த மக்கள் அவருடைய வழியை விட்டு விலகி போனார்கள், தேவ சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். அவர் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் தள்ளிவிட்டார்கள். சில காலத்துல நாம் கூட இப்படித்தான் சொல்றோம் இல்லைங்களா? நாம் என்ன சொல்றோம், நாம் கூறலாம், நான் எந்த சிலை வழிபாடும் செய்யல, நான் எந்த சில ஆண்டவரை விட்டு நான் போகலை, சில காலம் இல்லை, நான் எப்பொழுதும் ஆண்டவர் கூட தான் இருக்கிறேன், எந்த சிலை வழிபாடும் என்கிட்ட இல்லை, நான் சிலை வழிபாடு செய்யலை அப்படின்ட்டு அநேக நம்மில் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, பொருளாசை, முரட்டாட்டம், தேவனை விட எதற்கு நாம் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இதை நாம் யோசித்து பார்ப்போம். நான் ஆண்டவரை விட எதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறேன்? ஆண்டவரை விட அதிகமாக என்னுடைய இதயத்தில் யாரை நான் வைத்து கொண்டிருக்கின்றேன்? ஆண்டவரை விட்டுட்டு வேறு யாரையும் நான் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வைக்கக்கூடாது. அவரை தவிர அவருக்கு பக்கத்தில் யாரையும் நான் வச்சு பார்க்க கூட கூடாது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் தாய், தகப்பன், சகோதர, சகோதரி, நில, புலம், உலக சிற்றின்பங்கள் இவைகள் எல்லாம் நம்மை தேவ சமூகத்திலிருந்து நம்மை பிரித்து அவைகளை தேவ சமூகத்திலிருந்து நம்மை விலக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இதனாலே எவ்வளவு தூஷிக்கப்படுகிறது. நாம் ஆண்டவரை விட்டு விலகி சொல்கிறோம் என்பதை உணராமலேயே அநேக நேரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இதை சிந்தித்து பாருங்கள், இதை யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை இன்னும் நாம் விட்டு விலகச் செய்வதற்கு என்ன காரணங்கள், தடைகள் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அடுத்த ஒரு மனிதர், அதாவது சிம்சனை பற்றி நாம் நாளைய தினம் தொடர்ந்து தியானிப்போம். அவர் எப்படி தேவ சமூகத்தை இழந்தார், தேவ சமூகத்தை இழப்பதற்கு அவருக்கு என்ன காரணம், அவர் என்ன தடையாக இருந்தது, ஏன் அவ்வளவு பெரிய ஒரு பலசாலி, அவ்வளவு பெரிய ஒரு திறமைசாலி, அவ்வளவு தேவன் அவருக்கு தன்னுடைய சமூகத்தை கொடுத்து ஆவியை கொடுத்து அவரை வழிநடத்தி கொண்டு வந்தவர் எப்படி தன்னுடைய அந்த தேவ மகிமையை அவர் இழந்து போனார், தேவ பிரசன்னத்தை அவர் இழந்து போனார் என்பதை நாம் நாளைய தினம் நாம் தியானிப்போம். தொடர்ந்து நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கும் அன்பு தகப்பனே, அப்பா, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையிலுமாய் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நாங்கள், உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை துதிக்கிற நாங்கள், உம்மை ஆராதிக்கிற நாங்கள் அநேக நேரங்களிலே உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகி வழி தவறி போகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய சுய இச்சைகளினாலே ஆண்டவரே, எங்களுக்கு என்று நாங்கள் வகுத்து கொண்ட வழிகளிலே ஆண்டவரே நாங்கள்
நடப்பதினாலே, எங்களுக்கென்று ஒரு சில காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதுனாலே, ஆண்டவரே உம்மை இழந்தவர்களாகவே நாங்கள் போகிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தை இழந்தவர்களாகவே நாங்கள் போகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை இழந்துவிட்டு இந்த உலகத்திலே எதை நாங்கள் அடைந்தாலும் அது எங்களுக்கு ஆண்டவரே வாழ்வை கொடுக்காது என்பதை தெரிந்திருந்தாலும், அறிந்திருந்தாலும், உணர்ந்திருந்தாலும் உம்மை விட்டு நாங்கள் விலகி தூரமாய் ஓடிவிடுகிறோம் தகப்பனே. இந்த நிர்பாக்கிய நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. எப்பொழுதும் உம்முடைய சமூகம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது என்பதை நாங்கள் அதிக அதிகமாய் உணரச் செய்வீராக. உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் நித்தியத்திற்கும் நித்தியத்திற்கும் என்றும் நிலைக்கிறவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை உணரச் செய்வீராக. ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.